காய்ஸ் இப்போ நம்ம வீட்டில் இருக்கிற செடியெல்லாம் பார்க்கலாம். இப்போ பார்த்துட்டு இருக்க செடி வந்து மல்லிகைப்பூ செடி. இது சின்னதாக இருக்கும், ஆனால் நிறைய பூ வரும். இது இப்போ ரொம்ப சின்னதாக இருக்குது. இப்போ தான் தண்ணி ஊற்றி இருக்கிறோம் சாயந்தரம். இதே மாதிரி நம்ம வீட்டில் நிறைய செடி இருக்குது, அதெல்லாம் பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க செடி வந்து மிளகாய் செடி. இதில் வந்து பச்சை ஒரு மிளகாய் கூட இல்லை, காஞ்சது தான் 2 இருக்குங்க. கொஞ்சம் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இங்கே பாருங்கள், 2 காஞ்ச மிளகாய் இருக்கா, ரெட் கலரில் இருக்குது. அது காஞ்சி போச்சு, எதுக்கு யூஸ் ஆகாதுன்னு நினைக்கிறேன். வேறு மிளகாய் இல்லை, நிறைய பூ வச்சுருக்கு. இனிமேல் தான் மிளகாய் வரும். அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னாலும் இங்கேயும் மிளகாய் செடி தான் இருக்குது. அப்புறம் அங்கே ஒரு மிளகாய் செடி இருக்குது, தெரியுதா? மொத்தம் 3 மிளகாய் செடி இருக்குது. அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே தக்காளி செடி ஒன்று வச்சுருக்கோம். இதில் பெருசாக தக்காளி வரல, இப்போ தான் சின்ன சின்னதாக வந்துட்டுருக்கு. ஏதோ இங்கே பாருங்கள், சின்ன சின்னதாக வந்துட்டுருக்கு. செடி கொஞ்சம் சாஞ்ச மாதிரி இருக்குது, அது குச்சி வச்சு இனிமேல் தான் அந்த நேரம் இது பண்ணணும். அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து துளசி செடி இருக்குது. நிறைய வீட்டில் வச்சுருப்பீங்க, நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் நிறையா பொறிச்சு நாங்கள் சாப்பிடுவோம், வெறும் வயலில் தண்ணியிலே போட்டு குடிச்சிப்போம். அடுத்து வந்து இங்கே நிறைய கீரை செடி இருக்குது. அங்கே பாருங்கள், நிறைய கீரை செடி இருக்குது. இங்கே ஒன்று இருக்குது, அப்புறம் அங்கெல்லாம் 2 இருக்கும். விதை எங்கெல்லாம் உழுவுதோ அங்கெல்லாம் செடி வந்துடும். அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா பன்னீர் ரோஸ் இருக்குது. இதெல்லாம் லைட் பிங்க் கலரில் வரும், நிறைய பூ வரும். இதில் இப்போ ஒரு மொக்கு வச்சுருக்கு. அடுத்து அங்கே பப்பாளி செடி இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும். அங்கே போக முடியாது, இப்போ செப்பல் போடனால அங்கே போக முடியாது, அதனால் இங்கேருந்தே சொல்கிறேன். நிறையா இப்போ காய் இருக்குது. இன்றைக்கி ஒரு காய் பறித்து சாப்பிட்டோம். அடுத்து வாழை மரம் இருக்குது, அதில் இன்னும் வாழைத்தர் வைக்கல. நெக்ஸ்ட்டு வந்து இங்கே சீத்தா மரம் இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு பழம் ஒன்று வந்திருக்கு. பழம் இல்லை, காயாக தான் இருக்குது. பழுத்த தான் சாப்பிட்ணும். மரத்துலேயே பழுத்துச்சுன்னா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், அதனால் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா மாதுளை மரம் இருக்குது. இதில் நிறைய காய் இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே பாருங்கள், நிறைய காய் இருக்குது, சின்ன சின்னதாக இருக்குது. நாங்கள் இதுக்கு இந்த மரத்தை அதிகமாக கண்டுக்கிறது இல்லைங்கிறதுனால சின்னதுலேயே நல்லா காஞ்சி போயிடுது இந்த வெயிலுக்கு. நிறைய பூ வச்சுருக்கீங்க பாருங்கள், சின்ன சின்னதாக இன்னும் காய் வந்துருக்கீங்களாம். இதில் என்ன பெருசாக கொஞ்சம் லேட் ஆகும். அவ்வளோதான் காய்ஸ், இதுதான் நம்ம வீட்டில் இருக்க செடி. அடுத்து இங்கே ஒரு பூச்செடி ஒன்று வச்சுருக்கோம். இது ஜாதி மல்லியை முல்லைப்பூவை என்னமோ சொன்னாங்க, தெரியல கரெக்டாக. நிறையா சின்ன சின்ன பூ இருக்கும். நேற்று பொறிச்சு கட்டிட்டோம் அப்படிங்கிறதுனால இப்போ கொஞ்சம் மட்டும் இருக்குது பூவு, பார்த்தீங்கன்னா தெரியும் சின்ன சின்னதாக. அவ்வளோதான் கைஸ். அப்புறம் இங்கே ஒரு வாழை மரம் தனியாக வச்சுருக்கோம் என்ட்ரன்ஸில். அவ்வளோதான் கைஸ், இதை நம்ம வீட்டில் இருக்கிற கார்டன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்